அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டாம் ஃப்ரம் ஒயிட் கோட். இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாபாட்டா லேடீஸ். லாபாட்டா லேடீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேருக்கான என்ன மீனிங். லாபாட்டா லேடீஸ் அப்படின்னா தொலைந்து போன பெண்கள். சம்திங் ஏதோ அந்த பெண்கள் வந்து ஏதோ தொலைந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அந்த படம். என்னன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போனால், படம் ஆரம்பத்தில் என்ன ஆகுது, அங்கே நார்த் இந்தியாவில் ஒரு கல்ச்சர் என்னென்னா, ஒவ்வொரு மேரேஜுமே அந்த டிப்பிக்கலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே அந்த மேரேஜ் பண்ணுறாங்க. பெண்கள்லாம் அதே மாதிரி saree ப்ளஸ் ரெட் கலர் சாரின்னு வச்சுக்கோங்களேன், அது மூஞ்சிலாம் மறைச்சு, ஆம்பளைங்களுக்கு கோட் ஷூட்டு அது மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன ஹைலைட்னா, பெண்களோட மூஞ்சி மறைக்கப்பட்டு தான் எல்லா கல்யாணமே நடக்குது. நடந்த பின்பு அது வந்து பெண் வந்து மாப்பிள்ளையோட ஊருக்கு போவாங்க இல்லையா, அது வந்து இது எல்லாமே ஒரு வறுமையில் இருக்கவங்க, ஏழைங்க, அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ அந்த மக்கள் எல்லாமே அந்த ட்ரெயினில் ஏறி தானே போவாங்க. அப்போ ட்ரெயினில் ஏறி போகிறப்போ அதே கம்பார்ட்மெண்ட்லேயே ஒரு 2, 3 பேர் இதே மாதிரி கல்யாணம் ஆகி ஃப்ரெஷ்ஷாக கிளம்புறாங்க. எல்லா பெண்களும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் ஆன பெண்கள். இப்போது இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கணவரோட பெண்ணும் இன்னொரு கணவரோட பெண்ணும் என்ன ஆயிடுச்சு, மாறிக்கிறாங்க. அது யதார்த்தமாக நடந்துருது. மாறி வெவ்வேறு ஊர்களுக்கு பயணப்பட்டுறாங்க. போனதுக்கப்புறம் அந்த பெண்கள் எப்படி மறுபடியும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கே போனாங்க, இல்லை அந்த பெண்களோட கதிகள்னால் என்ன அப்படிங்கிற ஒரு சோஷியல் அவேர்னஸ் மூவி மாதிரி இதை எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு மூவி. லைட்டாக அங்கங்கே காமெடி கலந்து பல சோஷியல் கருத்துக்களை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இதில் வந்து பெண் அடிமைத்தனம், அப்புறம் வந்து பெண்கள் முன்னேற்றம், இதை பற்றிலாம் வந்து இன்டெரக்டாக அங்கங்கே வந்து நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. ப்ரீச் பண்ணல, நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. அது பார்க்குறப்பே தெரியும் பெண்கள் எந்தளவுக்கு அங்கெல்லாம் இருக்காங்க, எப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அது என்ன ஒரு மூட நம்பிக்கைலாம் இருக்குது, அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்ல வரல, இதோட அவல்நிலையை வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அந்த மாறி போன பெண்ணை வந்து சஸ்பீஷியஸாக வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து சில ஆசைகள் இருக்கும் போது நிறைவேற்றுறதுக்காண்டி தான் வந்து அது சில வேலைகள் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சு கொஞ்சம் த்ரில்லிங்காக கொஞ்சம் லைட்டாக அதை எடுத்துகிட்டு போய் முடிக்கிறப்போ கெட்டவன் காமிச்சு கேரக்டர் நல்லவன் காமிக்கிற மாதிரிலாம் கொண்டு போய் அதை சூப்பராக அழகாகவே முடிச்சிருந்தாங்க. நீங்கள் படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு என்ன நம்ம சமுதாயத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு அவல நிலையை வந்து கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. படம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அந்த கேரக்டர் எப்படி போகுது, எப்படி மறுபடியும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் கடைசியில் வந்து நீட்டாகவே முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். நார்த் இந்தியாவில் இது மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது எந்தளவுக்கு உண்மையிலே நடக்குதுன்னு தெரில. அதுக்கு இந்தளவுக்குலாம் நம்ம போக முடியுமான்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் மாதிரி தான் நார்த் இந்தியாவில் காமிச்சிருக்காங்க. பட் அவங்க இது மூலமாக கதை மூலமாக சொல்ல வரிய கருத்துக்கள் என்னங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அந்த பெண்கள் தொலைந்து போய் வெவ்வேறு இடங்களுக்கு போனாலுமே அந்த பெண்களோட ஒரு பெண் எப்படி இருக்குது, இன்னொரு பெண் எப்படி இருக்குங்கிறது தான் கிளியராக காமிச்சு. ஒரு பெண் வந்து கணவரோட சேர்ந்து நார்மலான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறா, இன்னொரு பெண் வந்து நான் படிக்கணும் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறான். இப்போ இது ஷஃபிள் ஆகும்போது அவள் மறுபடியும் இது ஒரு சான்ஸாக எடுத்து அந்த பெண் வந்து இதுலேருந்து எப்படி நான் விடுதலை பெற்று போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இன்னொரு பெண்ணு நான் கணவரோட சேர்ந்தா போதும் அப்படின்னு போய் நினைக்கிறா. அப்படிங்கிறது தான் கதை. இது வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அதில் லவ்வும் காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஒரு பெண்ணோட விருப்பம்னா என்ன, ப்ளஸ் அதை வந்து அவள் முன்னேறணும்னு நினைக்கிறா, படிக்கணும், ஏதோ அவளுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறா, அதை நோக்கி அவள் போகணும்னு நினைக்கிறா. அதுக்கு என்ன மாதிரி ஆதரவு வருது எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக காமிச்சு ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருங்க. மிஸ் பண்ணிடவே மிஸ் ஆகுங்க. மீண்டும் ஒரு விமர்சனத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.